வணக்கம். visitTemples.com எனும் வலைதளம் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொன்னேரி தாலுக்காவில் ஞாயிறு அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ ஸ்வர்ண கல்யாண ராமர் திருக்கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்ரீ சீதா சமேத ஸ்வர்ண கல்யாண ராமர் திருக்கோயில் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட முழு பேர். இதில் மூலவரான ஸ்ரீ ஸ்வர்ண கல்யாண ராமர் கர்ப்ப கிரகத்தில் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணரோட காணப்படுறார். இங்கே ஸ்ரீராமபிரானுக்கு 4 கரங்கள் இருக்குது. சங்கு சக்கரம் இடவலமாக மாறி வச்சுருக்காரு. இங்கே பிற ராமர் கோயிலில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே சங்க வலக்கரத்துலேயும் சக்கரத்தை இடது கரத்துலேயும் வச்சுருக்கார். இங்கே சீதையை ராமர் தன்னோட மடியில் உட்கார வச்சுருக்கார். பத்ராஜல ராமருக்கு வெண்கொடை உண்டு. இங்கே ராமருக்கு வெண்கொடை இல்லை, அதான் வித்தியாசம். ஆனால் இருந்தாலும் இங்கே இருக்கும் பக்தர்கள் எல்லாமே இந்த ராமரை பத்ராஜல ராமர் அப்படின்னு தான் அழைக்கிறார். இங்கே இருக்கிற உற்சவர் அழகோ அழகு. அவர் தலையை ஒரு பக்கம் சாய்ச்சுன்னு இருக்கிற மாதிரி இருப்பார். அது என்ன அப்படின்னா அவருக்கு செவி சாய்த்த ராமர் அப்படின்னு பேர். அதாவது பக்தர்கள் இங்கே அவளோட கஷ்ட நஷ்டத்தை சொன்னால் அதை ராமர் செவி சாய்ச்சி கேட்குறதோடு இல்லாமல் அதை நிறைவேற்றவும் செய்கிறார். முதல்ல ஒரு பள்ளி வளாகம் கட்டுறதுக்காக நிலத்தை தோண்டும் போது சக்கரத்தாழ்வாரும் லட்சுமி நாராயண பெருமாளோட விக்கிரகம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுறான் இங்கே பள்ளி கட்டுறதுக்கு பதிலாக இங்கே கோவில் கட்டினா அதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தாழ்வாரையும் லட்சுமி நாராயண பெருமாளை தான் முதல்ல இங்கே பிரதிஷ்டை பண்ணுறான். அதுக்கடுத்தாப்புல ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை வரவழைக்கிறான். ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை வரவழைச்சு அதை இங்கே பிரதிஷ்டை பண்ணுறான். இங்கே வரும் பக்தர்கள் இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதிலையும் யோக நரசிம்மர் சன்னதிலையும் நீண்ட நேரம் நின்று சேவிப்பா. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த மரகத பச்சை விக்கிரகம் அவ்வளோவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக்கும், பார்க்க அவ்வளோ ரம்யமாகவும் இருக்குது. கோயிலில் நாக தேவதைகளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த ராமர் கோயிலில் லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு தனியாக ஒரு சன்னதி வச்சுருக்கா. கோவிலுக்கு பின்பக்கத்தில் இடம் இருக்குது. அங்கே டின் ஷீட் ரூஃபிங் போட்டிருக்கா. இந்த இடத்துல டேபிள் சேர்லாம் போட்டு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுறா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இங்கே ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையும் மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் மட்டை தேங்காய் வச்சு சுதர்சன ஹோமம் பண்ணுறா பக்தர்களுக்காக. கல்யாணம் ஆக வேண்டியவா, அதை தவிர குழந்தை பாக்கியம் வேண்டியவா இந்த கோயிலுக்கு வேண்டிண்டா அவள் ஆசையும் நிறைவேறது அப்படின்னு இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலுக்கு வர வழியை கண்டுபிடிச்சி வர்றது அவ்வளோ எளிது. என்னென்னா வரிசையாக பூக்கடை இருக்கும். பூக்கடை பக்கத்துலேயே சிவன் கோயிலும் ஸ்வர்ண கல்யாண ராமர் கோயிலும் அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. இதுவரை இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்தவர்களுக்கு visitTemples.com வலைதளம் சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.